Welcome to Teachers Care Academy. In this segment, we are going to see from Unit 8 titled Approaches to Literature, Journalism. The chapter title is Journalism. First of all, before we enter into the topic journalism in detail, let us see what is journalism. Journalism அல்லது பத்திரிகை துறை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Journalism includes the writing and editing of newspaper and periodicals. இதில் நியூஸ்பேப்பர் நமக்கு தெரியும், தினசரி பத்திரிகைகள் அல்லது செய்தித்தாள்கள் அப்படின்னு சொல்கிறோம். பீரியாடிக்கல்ஸ் அப்படிங்கிறது வார மாத இதழ்கள் அல்லது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வரக்கூடிய பத்திரிகைகளை தான் நம்ம பீரியாடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A period and from there you have periodicals. The gathering and transmission of news, business management of journals and advertising in all its phases are often thought of as coming within the field of journalism. ஸோ எதெல்லாம் ஜேர்னலிசத்துக்குள்ளே அந்த ஜேர்னலிசம்ங்கிற டாபிக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேதரிங் அதாவது கலெக்ட் பண்ணுறது, டிரான்ஸ்மிஷன் பரிமாற்றம், அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜேர்னல்ஸ் அதை நம்ம வணிகப்படுத்துறது, சந்தைப்படுத்துறது, அட்வர்டைஸிங், இது எல்லாமே ஜேர்னலிசத்துக்குள்ளே வருது. அண்ட் ஃபாலோயிங் த அட்வென்ட் ஆஃப் ரேடியோ அண்ட் டெலிவிஷன், there is a trend toward including all communication dealing with current affairs in the term. ஸோ ரேடியோ டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் செய்தித்தாள்கள் மட்டும் இல்லாமல் ரேடியோ துறை, வானொலி, தொலைக்காட்சி இதையும் நம்ம ஜேர்னலிசத்தில் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய டெஃபினிஷன்ஸ் பார்க்கலாம். சம் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம். Journalism is instant history, an account of history as it is being made. ஒரு இன்றைய செய்தி நாளைய வரலாறாக மாறுது. அதனால் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இமீடியட்டாக உடனடியாக நடக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி, கண் முன்னாடி நடக்கக்கூடிய வரலாற்று பதிவு. An account of history as it is being made. It is stated by anonymous. Journalism is a report of things as they appear at the moment of writing, not a definite study of situation. Journalism அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்பொழுது இருக்கக்கூடிய கணத்தில் என்ன நடக்குதோ அதை சொல்லக்கூடிய விஷயம். நாட் a definite study of a situation. அது ஒரு குறிப்பிட்ட அந்த சம்பவத்தை பற்றின அறுதியான ஒரு ஸ்டடி கிடையாது அப்படிங்கிறது இன்னொரு டெஃபினேஷன். அதாவது அந்த நிமிஷத்தில் அதை பற்றி என்ன, அது எப்படி தெரியுதோ அப்படி அதை பற்றி நம்ம ரிப்போர்ட் பண்ணுறது, அதுதான் ஜேர்னலிசம் அப்படிங்கிறாங்க. ஜேர்னலிசம் இஸ் அ கான்டெம்பரரி ரிப்போர்ட் ஆஃப் த சேஞ்சிங் சீன் intended to inform readers of what is happening around them. கான்டெம்பரரி அப்படின்னா தற்கால, நிகழ்கால அல்லது சமகால, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது. மாறக்கூடிய உலகத்தில் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத படிக்கக்கூடியவர்களுக்கு தெரிவிப்பது தான் ஜேர்னலிசத்துடைய இம்பார்ட்டன்ட் டியூட்டியாக இருக்குது. The authors of these were called essayists, news writers and later journalists. யாரெல்லாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நமக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, விஷயங்களை சொல்லக்கூடியவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்ஏயிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற டேர்ம் வந்தது. முகலாயர்கள் காலத்தில் அவர்களுக்கு கடிதங்களை, இந்த மாதிரி நிகழ்வுகள் பற்றின கடிதங்களை படித்தவங்கள வாக்கி நவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய டியூட்டி என்னென்னா, எவ்ரி ஈவினிங் என்ன நடக்குதோ நாட்டில் அந்த விஷயத்தை பற்றி மன்னருக்கு சொல்ல வேண்டியது அவர்களுடைய கடமை. எவ்ரி ஈவினிங் they have to tell about it. The role of the press அப்படின்னு பார்த்தோம்னா, the role of the press is often called the fourth estate. சமூகத்தில் 3 முக்கியமான பிரிவுகள் இருக்கு. அந்த 3 எஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சர்ச், அதுக்கப்புறம் த கிங், அப்புறம் நோபிள்ஸ். அதில் ஃபோர்த் எஸ்டேட் அப்படிங்கிறது த டேர்ம் த ப்ரெஸ். It is referred
to printed periodicals or the newspapers in general. Every newspaper has its own identity. So fourth estate அப்படிங்கிற டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. Press is called as the fourth estate. Every newspaper has its own identity and wins the loyalty of its reader, though a combination of words, pictures, presentation techniques, distinctive comments and exclusive news stories. ஒவ்வொரு பத்திரிகைக்கும் அதற்கே ஒரு அடையாளம் இருக்குது. And wins the loyalty of its reader, though a combination of words, pictures, presentations, techniques, distinctive comments and exclusive news stories. It is through அந்த இடத்துல ஒரு சின்ன டைப்போகிராஃபிக்கல் எரர். எதன் மூலமாக தங்களுடைய வாசகர்களினுடைய அந்த அபிமானத்தை அவங்க பெறுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், அந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய அந்த குவாலிட்டி ஆஃப் பிக்சர்ஸ், டெக்னிக்ஸ், காமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ஒரு பேப்பரை இட் மேக்ஸ் யூனிக். ஆல்மோஸ்ட் எவ்ரி நியூஸ் பேப்பர் லிவ்ஸ் ஆன் கிரிட்டிசிசம் அண்ட் எக்ஸ்போஷர் ஆஃப் தோஸ் ஹூ அப்யூஸ் தேர் அத்தாரிட்டி, misuse their powers and resort to corruption in various ways. ஒரு செய்தித்தாள் எப்படி சர்வைவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செய்தித்தாளினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடியது நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதுலேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ who abuse their authority, ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அதே மாதிரி அன்றாடம் நடக்கக்கூடிய ஊழல் அல்லது பரபரப்பான சம்பவங்கள், இதெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பரினுடைய உயிர் நாடியாக இருக்குது. ஸ்கூப் நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நியூஸ் பேப்பர்ஸ் ஆல்சோ கண்டெயின் பப்ளிக் கிரீவன்சஸ், மக்களினுடைய குறைகளை சொல்கிறது, மக்களினுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறது, இதெல்லாமே நியூஸ் பேப்பருடைய ஃபங்க்ஷனாக இருக்குது. ரிஃப்ளெக்ட் பப்ளிக் ஒப்பீனியன், தே ஆர் த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள். அப்போ வாக்ஸ் பாப்புலி ஆர் த பில்டர் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன். மக்களினுடைய கருத்துக்களை எடுத்து காட்டுவதாக நியூஸ் பேப்பர். அதனுடைய இன்னொரு பேர் வாக்ஸ், மக்களினுடைய குரல். பத்திரிகையினுடைய இன்னொரு பேர் மக்களின் குரல். நெப்போலியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் போனபார்ட்டி described the press person as a grumbler, a censurer, a giver of advice, a regent of sovereigns, a tutor of nation. 4 hostile newspapers, he said, were to be feared more than 1,000 bayonets. நெப்போலியன் போனபார்ட்டி மிகச்சிறந்த வீரர் மட்டுமல்ல, ஆட்சியாளரும் கூட. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறவர் கிரம்பிளர், அதாவது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர், குறை சொல்லி கொண்டு இருக்கிறவர். சென்ஷூரர், நமக்கு எது சரி தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடியவர், அறிவுரை சொல்லக்கூடியவர், கிவர் ஆஃப் அட்வைஸ். ரீஜென்ட் ஆஃப் சாவரன்ஸ், அ டியூட்டர் ஆஃப் நேஷன். அண்ட் 4 ஹோஸ்டைல் நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு நாட்டினுடைய டியூட்டர் ஆஃப் நேஷன் அப்படின்னா நாட்டினுடைய ஆசானாக இருக்கக்கூடியவர். 4 பத்திரிகைகளை பார்த்து தான் ஒரு ஆட்சியாளர் பயப்பட வேண்டுமே ஒழிய, ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகளை கூட பயமில்லாமல் ஃபேஸ் பண்ணலாம், போர் வாள்களை கூட ஃபேஸ் பண்ணலாமே ஒழிய, நம்ம 4 பத்திரிகையாளர்களை சமாளிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நெப்போலியன் போனபார்ட்டி சொல்கிறாரு. The press is the common man's university. It is pulpit, theatre and counselor all in one. Common man's university, சாதாரண மனிதனுடைய பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பத்திரிகைகள் தான். And as the press is responsible to the high trust placed in it, மக்கள் அதன் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறப்ப, it should play a positive and constructive role expected of it. பத்திரிகைகள் ஒரு நேர்மறையான கன்ஸ்ட்ரக்டிவ், ஒரு பயனுள்ள ஒரு அப்ரோச்சை it should give. Journalism is noble profession. எப்படி டீச்சிங் நோபல் ப்ரொஃபஷன் சொல்கிறோமோ அதே மாதிரி பத்திரிகை துறையும் ஒரு அறப்பணி, a noble profession. It enlightens people, broadens their vision and discourages sectarian, communal and other divisive trends. மக்களினுடைய நோக்கை பரந்ததாக ஆக்குறது, குறுகிய எல்லை வேறுபாடுகளை நீக்கி மத இன மொழி வேறுபாடுகளை களைதல், இதெல்லாம் ஒரு பத்திரிகையினுடைய அறக்கொள்கையாக. த காமன் மேன்ஸ் யூனிவர்சிட்டின்னு பார்த்தோம் ஆல்ரெடி.
The press is the common man's university, and not only that, அந்த பத்திரிகையில் இவ்வளவு முக்கியமான ஒரு சமூக அமைப்பு. பத்திரிகைங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதில் யார் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த எடிட்டர். இந்த ஜேர்னலிசம் பேப்பர் இட் இஸ் அ வாஸ்ட் பேப்பர். அதனால் உங்களுக்கு வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அதை மட்டும்தான் கட் ஷார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் why we jump from one idea to another we should not ask. So what is necessary that is being given from the point of view of your exam. The editor and his men. An editor is the key man in a newspaper. So who is an important person அப்படின்னு பார்த்தீங்கன்னா the editor. The identity or personality of a newspaper is attributed to its editor. In early times, a newspaper used to have just an editor doing all sorts of work. He was the reporter, sub-editor, proofreader, everything else, all rolled into one. அந்த காலத்தில் எடிட்டரே எல்லாமா இருந்தாங்க. He had to shoulder all the burdens of running a newspaper. He was a much harassed person. ரொம்ப சிரமங்களை சமாளிக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த எடிட்டர் தான். And against vested interest and the draconian laws against the press. Draconian laws means very strong, stringent, மிக கடுமையான சட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் we call as draconian laws against the press. Of course, the condition of the editor has improved over the years. A big newspaper has a hierarchy. Hierarchy-na editors-la நிறைய படிநிலைகள் இருக்காங்க. Chief editor, editors, sub-editors, chief reporters, proofreaders, technicians, இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. Each monitoring a particular area of work, division of labor has become the order of the day in newspaper concerns as in every other field. அடுத்தது எடிட்டோரியல். வாட் இஸ் எடிட்டோரியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எடிட்டோரியலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பார்ட்ஸ் இருக்கணும். தலையங்கம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். எடிட்டோரியல் ஒவ்வொரு பத்திரிகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலையங்கம் அப்படிங்கிறது நடுநிலையானதாக அந்த பத்திரிகையினுடைய கருத்தாக வெளிவருது. பொதுமக்களினுடைய கருத்தாகவும் அது இருக்கணும். An editorial should have 3 parts: statement of the subject, issues or problem, comment on the subject, conclusion or solution. ஸோ ஒரு இஷ்யூவை எடுத்துக்கணும், ஒரு பிரச்சனையை எடுத்துக்கணும், அந்த பிரச்சனையை அலசி ஆராயணும், அதற்கான ஒரு சொல்யூஷன், அதற்கு ஒரு தீர்வை தரணும். The editorial is the mirror of a newspaper. ஒரு பத்திரிகையினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதனுடைய எடிட்டோரியலை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். Hence the editorial policy should be based on fairness and accuracy. ஃபேர்னஸ்னால் நடுநிலைமை, அக்யூரசி அப்படின்னா மிகச்சரியானதாக இருக்கணும். A good editor gives an honorable treatment even to the opponents of his newspaper and wins general popularity and esteem for it. தன்னுடைய எதிராளிகளுக்கும் கூட நடுநிலைமை தவறாமல் இருக்கிறது தான் ஒரு சிறந்த பத்திரிகையினுடைய தர்மம். Objectives of an editorial. An editorial should be objective. Objective அப்படின்னா அது உணர்வு பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக இருக்கணும். Generally, important national newspapers write their leading articles without vested interest. Vestedna தங்களுடைய சுய விருப்பு வெறுப்பு இல்லாமல் தான் எழுதுறாங்க. They do not write political, social, religious controversies in a partisan manner. ஒரு குறிப்பிட்ட கட்சியையோ மதத்தையோ சார்ந்து எழுதாமல் நடுநிலையோடு எழுதணும். Their editorials are broad-minded and unbiased. Writing good editorial is chiefly telling the people what they think, not what the writer thinks. மக்கள் எதை நினைக்கிறார்களோ அதை சொல்கிறது தான், according to Arthur Brisson. Next one, a leader, that is a leading article should be the true leader of thoughts in a newspaper. A leading article should be written in such a way as to make a wide appeal. It should touch and move the largest number of readers. However, good editorials written in an understandable style are read with interest. So leader அப்படிங்கிறது the editorials it refers, that is the leading article is editorial. அடுத்தது எடிட்டருக்கு அடுத்தது important person, sub editor. Importance of sub editor: there is a woman behind every great man.
There is a sub-editor behind every successful newspaper. Any bloody fool can write. It needs a heaven-born genius to editor, says W.H. Nevinson. That shows the value of a sub-editor. The sub-editor plays a significant role in the publication of a newspaper. And next one, the sub-editor has to pay maximum attention to the main news page or front page. Make a note of it. The sub-editor has to serve as a link between the editorial room and the composing room. This is another important point. Sub-editor தான் எங்க வந்து நியூஸ் கேதர் பண்றாங்களோ அங்க இருந்து கம்போஸ் பண்ற ரூம் ரெண்டுக்கும் நடுவுல எடிட்டோரியல் ரூமுக்கும் கம்போசிங் ரூமுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய லிங்க் வந்து அவர்தான். எடிட் அப்படிங்கிறதுலையே நமக்கு தெரியும், எடிட்னாலே அதை சரி செய்தல் அப்படின்னு அர்த்தம். சேகரிக்கக்கூடிய விஷயங்களை சரி பார்த்து அதை வந்து கம்போஸ் பண்ணணும். அப்போ அந்த சேகரித்து சரி பார்த்ததுக்கும் கம்போஸ் பண்ணுறதுக்கும் நடுவில் ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறவர் சப் எடிட்டர். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த சப் எடிட்டர் டு என்லிஸ்ட் த கோஆப்ரேஷன் ஆஃப் ஆல் த ஸ்டாஃப் கனெக்டட் வித் ஹிம் இன் ஒன் வே ஆர் another. ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. இப்போ நம்ம இந்தியன் ஜேர்னலிசம், இப்போ ஜேர்னலிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்தியன் ஜேர்னலிசம் அப்படின்னு பார்க்குறப்ப James Augustus Hickey has been rightly called the father of journalism in India. He started the first, so இது எல்லாருக்கும் காமனாக தெரிந்தது ஹிக்கி. அகஸ்டஸ் ஹிக்கி அவர் தான் வந்து இந்திய பத்திரிகை துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். He started the first newspaper in India, the Bengal Gazette or Calcutta General on 29 January 1780. இது எல்லாமே important questions. It contained news from English newspapers, letters from readers and gossips meant for enjoyment of Europeans in Calcutta. Hickey became unpopular when he attacked Governor General of India, Warren Hastings and other prominent administrators. ஹிக்கியுடைய முடிவுக்கு காரணம், அழிவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் வாரன் ஹேஸ்டிங்ஸை பற்றின அவரை பற்றின செய்திகளை பரப்புனது தான். அது சரி தவறு அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை காட்டிலும் அவருக்கு எதிரான செய்திகளை சொன்னது தான். Hastings filed case against him. Hastings was found guilty and imprisoned. Hickey's paper was published even when he was in jail. In 1782, the press was seized and Hickey was banished to England. The Bengal Gazette survived for only 2 years, but it was sensation in Calcutta. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பத்திரிக்கை நீடித்து நிற்கலை. அண்ட் பட் இட் வாஸ் அ சென்சேஷன் இன் கல்கட்டா. கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய பெங்கால் கெசட் வந்து சென்சேஷனாக தெரியும் இல்லையா, எல்லாராலும் ஒரு பரபரப்பாக ஆர்வத்தோடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். Soon many newspapers followed the examples set by Hickey. They wrote against the establishment and the misdeeds of the East India Company. The Bombay Herald and Madras Courier, established in 1791, fought for the freedom of the press. So important.